நமது திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார்கள் தோன்றும் துணையாக இருந்த காலத்தில் வடலூர், கருங்குழி, மேட்டுக்குப்பம், பார்வதிபுரம் போன்ற இடங்களில் இறைச்சி, புலால், மது, மாமிசத்தினுடைய நடமாட்டம், நிலைப்பாடு என்ன என்று பல பேருக்கு ஐயம் ஏற்படலாம். இதனை நாம் சாமு கந்தசாமி ஐயாவுடைய சரித்திர குறிப்பு மற்றும் தொழூர் வேலையாத முதலியாருடைய அடிக்குறிப்பு மற்றும் ஊரனடிகளாருடைய ராமலிங்க அடிகளார் வரலாறு என்ற புத்தகத்தின் வாயிலாகவும் இதை தெரிந்து கொள்ளலாம். எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பெருமானார்கள் இறங்கி செய்துள்ளார்கள் என்று நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இறந்த மாடுகளை உண்ணக்கூடிய பழக்கமுடைய ஒரு சமூகத்தின் கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அமாவாசை என்பவரை அரையண்ணா ஒன்று மஞ்சள் துணியிலே முடிந்து கொடுத்து அதை தினம் பெட்டியிலே வைத்து ஒவ்வொரு நாளும் அது வரும்படியாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அதன் வாயிலாக அவரை புறவினத்தார் என்ற சமூகத்திலிருந்து அகவினத்தாராக மாற்றியுள்ளார்கள். அதுபோல பார்வதிபுரம் என்ற கிராமத்திலே பெரிய குடும்பிகளாக, அதாவது மிராசுதார்களாக, பெரிய நிலச்சுவாந்திரர்களாக வாழக்கூடிய அருணாச்சலம் மற்றும் வெங்கடாச்சலபதி என்று 2 நபர்களை கூப்பிட்டு அவருடைய புன்சை நிலமானது நன்சை நிலமாக விளையும்படியான ஒரு அற்புதத்தை செய்து அதன் வாயிலாக அவர்களை இறைச்சி உணவு உண்ணும் பழக்கத்திலிருந்து மீட்டு அகவினத்தாராக மாற்றியுள்ளார்கள். அடுத்ததாக மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது அவர்களை அழைத்து பெரிய வலை வீசுங்கள், சிறிய வலை வீசினால் அதில் சிற்றுயிர்கள் மாட்டும் என்று ஒரு தயவு இரக்கத்தோடு ஒரு தந்திரமாக கூறி அவர்களை அறிவுரை தொடர்ந்து கூறும்படியாக செய்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் அந்த வழியே வருவதை நிறுத்திவிட்டு வேறு வழியாக சென்று வலையை வீசினார்கள். ஆனால் தொடர்ந்து வலை வீசப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் வலை அருந்து கொண்டே இருந்தது. இந்த அற்புதத்தை, இந்த ஒரு சக்தியை உணர்ந்தவர்கள் பெருமானின் திருவிளையாடல் என்று உணர்ந்து கொண்டு தன்னுடைய தொழிலையே அவர் கைவிட்டார்கள். அவர்களும் அகவினத்தாராக மாறினார்கள். இது மட்டுமல்ல, தன்னுடைய பார்வையிலே பல அன்பர்களையும் புறவினத்தார்களை அகவினத்தாராக மாற்றியுள்ளார்கள். இப்படி பலவிதமான அற்புதங்களை பெருமானார்கள் செய்து வடலூரை மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ளவர்களையும் சுத்த போஜனமுடைய, புலால் தவிர்த்த சுத்த போஜனமுடையவர்களாக மாற்றியுள்ளார்கள் என்பதை சாமு கந்தசாமி அவருடைய சரித்திர குறிப்பு மற்றும் வடலூர் வள்ளல் பெருமானுடைய ராமணிகளின் வரலாறு என்ற தவத்து ஊரடிகளின் புத்தகம் வாயிலாகவும் நம் ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால் வடலூர் வள்ளல் பெருமான் தோன்றும் துறையாக இருந்த காலத்தில் முற்றிலுமாக புலால் உணவு தவிர்த்த சுத்த போஜனமுடைய புறவினத்தார்கள் அல்லாத அகவினத்தார்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாகவே பெருமானார்கள் இதை திருத்தி வைத்துள்ளார்கள் என்பது இதன் வாயிலாக தெரிய வருகிறது. எனவே வடலூரை இப்பொழுது புனித நகரமாக அறிவிக்க வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய இந்த கோரிக்கையானது மிகவும் நியாயமானது, வள்ளலாரின் உள்ள கிடக்கைக்கு ஏற்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும்.